Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸுக்கு நிறைய பேர் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான கைடன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு சாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் அதுக்கான டாபிக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கேட் எக்ஸாம்லேருந்து எடுத்திருக்க சிலபஸ் ஃபார் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். கேட் எக்ஸாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுடைய சிலபஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுக்கான காம்ப்ளெக்சிட்டி லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாடரேட்டாக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டஃப்பாக இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே டஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸோட ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதுவுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், ஈஸியாக கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நம்மளால ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சால்வ் பண்ண முடியும், அட்டென்ட் பண்ண முடியும். இதுதான் பேசிக் ட்ரிக்கே. நம்ம எடுத்த உடனே ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தடுமாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸுக்கு மேலே ஒரு ஹார்டஸ்ட் லெவல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கேட் எக்ஸாமுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏபி, ஏஇ, டான்ஷெட்கோ எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அண்ட் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம், அண்ட் யூஆர்பியோடைய எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், அண்ட் அதுக்கப்புறமா ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், அதாவது எந்த இடத்துலலாம் வந்துட்டு டெக்னிக்கல் பேப்பர்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ரிகேட் பண்ணி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு ஒரு 10+ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 10+ சப்ஜெக்ட்ஸும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு 2 சப்ஜெக்ட் படித்தாலும் அந்த 2 சப்ஜெக்டில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்மளால அட்டென்ட் பண்ண முடியணும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதனால தான் நான் இப்போ டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் வந்து எடுத்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நல்ல ஃபேவரட்டான சப்ஜெக்டை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டும் சரி இன்ட்ரெஸ்ட்டும் சரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். ஃபர்ஸ்ட்டு இப்போ டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வந்து 4 இதாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் டேட்டா கன்வெர்ட்டர்ஸ், செமிகண்டக்டர் மெமரிஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி அதோடைய சப்ஜெக்டோட சிலபஸை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்க்கு கீழே இங்கே கொடுத்துருக்க ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கில் இல்லைன்னா கூட ஏதாவது 1-2 டாபிக்ஸ் மிஸ் ஆகுமே தவிர மோஸ்ட் ப்ராபபிளாக நமக்கு இதே சிலபஸ் தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த பைனரி, இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டமை பேஸ் பண்ண டாபிக்ஸ். நம்பர் சிஸ்டம்ஸில் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பேசிக்காக கன்வர்ஷன்ஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும். கன்வர்ஷன்ஸ்லேயுமே வந்து பைனரி டு டெசிமல் இல்லை பைனரி டு ஆக்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்ட் கன்வர்ஷனாக முடிஞ்சிடும். ஆனால் ஹெக்ஸாடெசிமல் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் அண்ட் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் வந்துட்டு 2-3 ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஈஸி கொஸ்டின்ஸ் இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் பண்ணுறதுனால ஈஸிக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கன்வர்ஷன்ஸ் பேசிக்காக வந்துட்டு பைனரி டைப்ஸ் ஆர் இன்டீஜர் டைப்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ். இதில் வந்துட்டு நமக்கு பூலியன் அல்ஜீப்ரா, மினிமைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் பூலியன் ஐடென்டிட்டிஸ், கார்னர் மேப்,
Logic gates and their static CMOS implementations, arithmetic circuits, code converters, multiplexers, decoders எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் காம்பினேஷனல் பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஜஸ்ட் ஸ்டாண்டர்டான ரிலேஷன்ஸ், அதாவது ஒரு 1 + 0 = 1, 0 + 0 = 0 அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மினிமைசேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மினிமைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் பூலியன் ஐடென்டிட்டிஸ், அதாவது டி மார்கன்ஸ் தியரம் அதெல்லாம் இருக்கும். இந்த பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட் அண்ட் அந்த டி மார்கன்ஸ் தியரம் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை ஒரு சின்னதாக நம்ம மாற்றணும். அந்த மாதிரி கான்செப்டை தான் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம், லாஜிக் டயக்ராமை கொடுத்துட்டு அதுக்கான மினிமைஸ்டு ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேமேப். ஸோ கேமேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஆனால் அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுலேருந்து கேமேப்பை பிளாட் பண்ணி அதனுடைய மினிமைஸ் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எடுத்த உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெறும் 2 வேரியபிள் 3 வேரியபிள் அப்படின்னு பண்ணாமல் 4 வேரியபிள் 5 வேரியபிள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹார்க்குள்ளார ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், இல்லை ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது டைம் கம்மியாக வச்சுட்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸோடைய டஃப்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே உங்களுக்கு டைம் நிறையா பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு பாதி டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ கொஸ்டின் வந்து எடுத்த உடனே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணாமல் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு டைம் சேவிங் கான்செப்டே வந்து அமையும். ஸோ கேமேப் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஜிக் கேட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் CMOS இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் சும்மா அண்ட் ஆர் நாட், அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர் எக்ஸ்நாட் கேட்ஸு, NAND கேட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மினிமைஸ்ட் ஆகும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடர், சப்ட்ராக்டர் இதெல்லாமே வரும். அதாவது ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர், அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன, மினிமைஸ் ஈக்குவேஷன் என்ன, மேக்ஸிமைஸ் ஈக்குவேஷன் என்ன, அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஆடர் சர்க்யூட்ல இருந்து ஒரு சப்ட்ராக்டரை டிசைன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ், அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதனுடைய கேட்குற விதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே இப்போ எப்படி உங்களுக்கு தலையை சுற்றி மூக்க தொடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு சிம்பிளாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த ட்விஸ்ட்டை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோதானா இந்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோட் கன்வெர்ட்டர்ஸ். ஸோ ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிப்ளெக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஷார்ட்கட்லாம் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம பெரிய டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணி தான் வந்துட்டு எவ்வளோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நமக்கு ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி தான் டீகோடர்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பக்கமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் இதுலேருந்து மினிமமாக சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸருடைய ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு டிவைஸ் என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தியரிட்டிக்கலாக கேட்கும்போது இந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கும்போது ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லை மல்டிப்ளெக்ஸர் பேஸ் பண்ண ஒரு லாஜிக் டயக்ராமை கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட் என்ன, அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் சர்க்யூட்ஸில் என்டையராகவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ஹாஃபை நம்ம முடித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகும். சீக்வென்ஷியல் வந்து செகண்ட் ஹாஃப். ஸோ இதில் லேச்சஸ் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. ஸோ பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பூலியன் அல்ஜீப்ரா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். மல்டிப்ளெக்ஸஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாக்டேஷன் டேபிள்லேருந்து ட்ரூத் டேபிளில் இருந்து அது எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் நம்ம பை ஹார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய லாஜிக் என்ன, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன், மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப், இந்த கான்செப்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட்டாக இருக்கும். ஆனால் அதுதான் வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டே அப்படின்னு கூட நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். இவ்வளோ கஷ்டமான டாபிக் கூட ஈஸியாக இருக்கே அப்படின்ற வந்து புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுண்டர்ஸில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். ரிங் கவுண்டர், ஜான்சன்ஸ் கவுண்டர், மாடுலஸ் கவுண்டர் அப்படின்னு அதனுடைய மெயின் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கவுண்டரை டிசைன் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ளிப் ஃப்ளாப் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மோஸ்ட் டிஃபால்ட் கொஸ்டினாக கவுண்டர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷின். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட் டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணும்போது மீலே மிஷின் எப்படி இருக்கும், மூர் மிஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாஸ்டான டாபிக். பட் அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமைஸாக சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் இது வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான். அது ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுற விதத்தில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொபகேஷன் டிலே, செட்டப் அண்ட் ஹோல்ட் டைம், கிரிட்டிக்கல் பாத் டிலே, இது எல்லாமே வந்துட்டு ஃபார்முலா ஓரியன்ட் டாபிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனுடைய கான்செப்ட் ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு பக்கம் அதனுடைய ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தியரிட்டிக்கலாக கேட்கும்போது இதனுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க பராமீட்டர்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கன்வெர்ட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் ஓரியன்டாக இருக்கும். சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட்ஸ், ஏடிசி, டிஏசிஸ் எல்லாமே. ஸோ இதிலெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்புட்டை கொடுத்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ பிட்ஸ் வந்து குவான்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கும், நம்பர் ஆஃப் பிட்ஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த கன்வர்ஷன் ப்ராசஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரோம், எஸ்ராம் அண்ட் டிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 80 to 85% கிட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து தியரிட்டிக்கலாக தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் ரிமைனிங் 15% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபர்ஸ்ட்டில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தியரிட்டிக்கலாக கேட்டிருக்கும் போது இதில் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறதுக்கு வந்துட்டு எஸ்ராம் செல்லில் வந்து எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதிலெல்லாம் வந்து எதிர்பார்க்குற கொஸ்டின். Next, mission instructions and addressing modes, ALU, data path and control unit, instruction pipelining. ஸோ மைக்ரோப்ராசஸர், மைக்ரோகண்ட்ரோலர்ஸை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். பியூராக வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் என்டையராக கொடுத்துருக்க சிலபஸில் இருக்கிற கான்செப்டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு டாபிக் கூட விடாமல் எல்லா டாப்பிக்கும் நம்ம பார்த்துடணும். அதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போதே வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் இருக்கிற 100% ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்மளால் சால்வ் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு இதனுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணணும். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி அதோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஹையஸ்ட்டாக கொஞ்சம் ஹார்டஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கிற மாதிரியான எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும்.
ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எப்படியும் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்டஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் லைக் கேட், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்ஓலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரொம்ப மாடரேட் லெவல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கிற எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். நம்ம சேனலில் அதையும் வந்து நான் நிறைய இடத்துல உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கேட் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, டான்ஜெட்கோ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஹார்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஒரு சப்ஜெக்டில் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறாங்களா, இல்லை ப்ராப்ளமேட்டிக் நிறைய கேட்குறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அப்போ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸான இந்த கண்ட்ரோல் சிஸ்டம், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் தியரிட்டிக்கலாக இருக்கிறதுல தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ், கம்யூனிகேஷன் தியரி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த டொமைனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸையுமே வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ நான் இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்ஸோடைய சிலபஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாமே எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் உடைய சிலபஸ், அதாவது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளையோட சிலபஸ். ஸோ இப்போயும் உங்களுக்கு நான் அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோடைய சிலபஸ் காட்டுறேன். ஸோ நான் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த லாஜிக் கேட்ஸ், அதாவது இந்த டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா கம்ப்ளீட்டையும் சேர்த்து தான் நமக்கு அங்கே வந்து ஒரே இதாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ்லேருந்து லாஜிக் கேட்ஸ். ஸோ இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லாஜிக் கேட் ஃபேமிலிஸ் பியூராக வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் டாப்பிக்காக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ எந்த ஃபேமிலி வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபேமிலியாக இருக்கும், எந்த ஃபேமிலியில் வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், எது வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், எதில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ், அதாவது இந்த எக்ஸெப்ஷனல் டாபிக்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, அதனுடைய சிலபஸ் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பற்றின அனாலிசிஸ் பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் பற்றின அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.